சினிமா பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு ஆக்டருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும் தாங்க எல்லாருமே ஃபேன்ஸா இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேற யாரு நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான். பிகாஸ் எஸ்டிஆர் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இவரோட மேனரிசம் கண்டிப்பா இருக்கும். இவர் பேசக்கூடிய டயலாக்ஸா இருக்கட்டும், இல்லை இவர் பண்ற மாதிரியே பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அதுவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைவனை மாதிரியே நாங்களும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாமே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேயும் இவரோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி யூனிக்கான கண்டென்ட்டாக தான் செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாரு. அதனாலே வருஷத்துக்கு ஒரு படமாச்சு எஸ்டிஆர் கொடுக்கணும் அப்படின்றக்காக எஸ்டிஆர் அவர்களோட படத்தோட அப்டேட்காகவும் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவை தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய படம் அப்படின்னா நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சிம்பு அவர்கள் நடிச்சிருக்க அரசன் படம் தாங்க. ஏன்னா வட சென்னை படம் எப்படி தனுஷ் அவர்களுக்கு செம்ம ஹிட்டு கொடுச்சோ அதே மாதிரி இந்த அரசன் படம் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு செம்ம ஹிட்டு கொடுக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட அந்த போஸ்டராக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் அவர்களோட கெட்டப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கு காரணமும் நம்ம சிம்பு அவர்கள் கொடுத்த ரெட் கார்டு தான் அப்படின்ற மாதிரியும் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டு வந்துச்சு. ஏன்னா நிறைய சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம். என்னதான் ஒரு மனுஷனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாலுமே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் இருக்கணும் இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர் அவர்கள் தான் ஷூட்டிங்க்கு லேட்டாக வருவார் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் இவரை சுற்றி நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச ஒரு வழியாக ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகி இப்போ ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இதுக்காக இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நடிகர்கள் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க போகக்கூடிய ஏதாச்சும் இடங்களாக இருக்கட்டும், அங்கெல்லாம் எடுக்கப்பட்ட வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லை நம்ம ஆக்டர்ஸே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தப்போ அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் வந்து ஒரு 2 கல்லை வந்து கொடுத்துட்டு போயிருந்தான். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ எல்லா இடங்களையும் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பையன்கிட்ட நம்ம எஸ்டிஆர் ரொம்ப க்யூட்டாக வந்து பேசியிருப்பாரு. அதே மாதிரி அந்த கல்லை கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யார் பெத்த புள்ளன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பாரு. ஸோ இந்த வீடியோ தான் இப்போ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்டிஆர் அவர்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றது நிறைய பேத்துக்கு வருத்தமான ஒரு செய்தியாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. சீக்கிரமாக இந்த மனுஷன் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டும் இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் வந்து அந்த குழந்தைகிட்ட க்யூட்டாக பேசின வீடியோ பார்த்து இன்னும் சில பேர் வந்து இன்னுமே நம்ம தலைவன் குழந்தையா இருக்காரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காம நம்ம அரசன் படத்துக்காக யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க.